வேதத்தை ஆராய்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சையோடு காத்திருக்கும் உங்களை அன்பராம் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த பாடத்திலே சுவிசேஷம் 1000 வருட அரசாட்சியை கொண்டு வராது, நீதியின் சூரியன் உதித்தால் மட்டுமே 1000 வருட அரசாட்சி உண்டாகும், ஒளியாகிய கிறிஸ்துவே 1000 வருட அரசாட்சியை கொண்டு வருவார் என்றும், இரண்டாம் வருகையின் போது உலகெங்கிலும் இருந்து சாஸ்திரிகள் மீட்பருக்காக பொன்னையும் தூபவர்க்கத்தையும் கொண்டு வருவார்கள். இயேசுவின் பிறப்பின் போது கொண்டு வரப்பட்ட பொருட்களிலே வெள்ளை போளத்தை கொண்டு வரவில்லை என்றும், தர்சீஸ் என்பது கடல் வாணிபத்திலே ஈடுபட்டுள்ள எல்லா நாடுகளையும் குறிக்கிறது என்றும் பல சத்தியங்களையும் கற்றுக்கொண்டோம். இன்று அதனைத் தொடர்ந்து ஏசாயா 61 அதிகாரம் 3 வசனம் முதல் 62 அதிகாரம் 12 வசனங்கள் வரை கற்றுக்கொள்வோமா? இந்த பகுதியிலே எதிர்காலத்திலே இஸ்ரவேல் தேசம் எப்போது அழகு பெறப் போகிறது, இஸ்ரவேலர்கள் பெற்றுக்கொள்ளப் போகிற மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் குறித்து தீர்க்கதரிசி என்ன கூறுகிறார், ஒவ்வொரு சுவிசேஷகனுக்குரிய பொறுப்பு என்ன என்பதையும் இன்னும் பல சத்தியங்களையும் கற்றுக்கொள்வோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் கடந்து செல்லலாம். அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றும் தொடர்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை நாம் சிந்திக்கிறோம். ஏசாயா 61 அதிகாரம் 3 வசனம் முதல் சிந்திப்போம். ஏசாயா 61:3. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ஏசாயாவிற்கு தன்னுடைய நாட்டின் புவியியல் அமைப்பு நன்றாக தெரியும் என விசுவாசிக்கலாம். அவர் சீயோன் என்று குறிப்பிடுவது சீயோனையே குறிக்கும் நோக்கோடு சொல்லியிருப்பார். சென்னை, கல்கத்தா, மும்பை என்று வேறொரு நகரத்தை குறிப்பதற்காக சீயோன் என்ற பெயரை பயன்படுத்தியிருக்க மாட்டார். சீயோன் என்பது எருசலேமிலே உள்ள ஒரு உயர்ந்த இடமாகும். இது ஏசாயாவிற்கு நன்கு தெரியும். ஆகவே இப்பொழுது ஏசாயா யூதர்களை பற்றி பேசுகிறார். அவர் யூதர்களை நோக்கி அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள் என்று கூறுகிறார். இங்கே தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளுக்கு பின்னால் நடக்கும் காரியங்களை பார்க்கிறோம். நீதியை சரிக்கட்டும் நாளை குறித்து ஏசாயா 63 அதிகாரத்திலே விளக்கமாக பார்க்கிறோம். தொடர்ந்து 1000 வருட அரசாட்சியின் சமாதானமும் செழிப்பும் உண்டாகிறது. இங்கே ஏசாயா அழகாக பயன்படுத்தும் 2 வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். ஒன்று சாம்பல், அடுத்தது சிங்காரம். அதாவது தேவன் நியாய தீர்ப்புக்கு பதிலாக மகிழ்ச்சியை தருகிறார், பெருமூச்சுக்கு பதிலாக சங்கீதத்தை தருகிறார். தொடர்ந்து ஏசாயா 61 அதிகாரம் 4 வசனத்தை பார்ப்போம். அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி, பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து, தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். இஸ்ரவேல் தேசம் இன்னும் அழகு பெறப் போகிறதாக இருக்கிறது. அது ஏதேன் தோட்டத்தை போன்ற அழகை பெறும். இன்று இஸ்ரவேல் தேசத்திலே உருவாக்கப்படுகிற காரியங்கள் ஆச்சரியமானது. அநேக கட்டிடங்கள் கட்டப்படுகின்றன. ஆகவே ஒரு எபிரேய வல்லுனர் இந்த 4 வசனம் கூறுவது இப்பொழுது நிறைவேறி கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார். தங்கள் தேசத்தை விட்டு சுமார் 2500 ஆண்டுகள் வெளியே காணப்பட்டார்கள். இப்பொழுது தங்கள் பூமியிலே காணப்படுகிறார்கள். ஆகவே இந்த அழகுபடுத்துதலை இந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் என்று கொள்ள முடியாது. இங்கே சொல்லப்படும் அழகுபடுத்துதல் 1000 வருட அரசாட்சியின் துவக்கத்தில் நடக்கும். நாம் இப்பொழுது இருக்கும் இந்த காலம் அது அல்ல. தொடர்ந்து 5 வசனத்தை பாருங்கள். மறு ஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்த்து, அந்நிய புத்திரர் உங்கள் பண்ணையாட்களும் உங்கள் திராட்சத் தோட்டக்காரருமாய் இருப்பார்கள். இது அந்நாட்களிலே ஏற்படும் அபரீதமான செழுமையை குறிக்கிறதாய் இருக்கிறது. தொடர்ந்து 6 வசனத்தையும் பாருங்கள். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். இங்கே என்ன பார்க்கிறோம்? நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள் என்று வசனம் சொல்கிறது. 1000 வருட அரசாட்சியிலே விசுவாசிகளுக்கு
இஸ்ரவேலரே ஆசாரியர்களாக இருக்கப் போகிறார்கள். இந்த தேசத்திலே உள்ள அனைவரும் ஆசாரியர்களாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய உண்மையான நோக்கம். யாத்திராமம் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்கள். நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். ஆனால் அவர்களுடைய பாவங்களினாலே இது நிறைவேறவில்லை. இதே வேளையிலே இது 1000 வருட அரசாட்சியிலே நிறைவேறும் ஒன்றாயிருக்கிறது. ஏசாயா 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், லச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அதிநிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். அதாவது நித்திய மகிழ்ச்சியே இஸ்ரவேலின் சுதந்திரமாக இருக்கும். அது நிறைவான சந்தோஷம். அது எவ்வளவு சிறந்த ஒரு நாளாக இருக்கும் என்று சற்றே எண்ணி பாருங்கள். 8ஆம் வசனத்திலையும் நாம் என்ன பார்க்கிறோம்? கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்பி கொள்ளை பொருளினால் இடப்பட்ட தகன பலியை வெறுக்கிறேன். நான் அவர்கள் கிரியையை உண்மையாக்கி அவர்களோடே நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன். அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய மத சடங்காச்சாரங்களை அழகுபடுத்துகிறதாய் இருக்கும். இதற்கு முன்பு நாம் அநேக வசனங்களிலே இஸ்ரவேலின் பலிகளையும் சடங்காச்சாரங்களையும் குறித்து பார்க்கிறோம். அவருடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக சரியாக இல்லாததினாலே தேவன் அவற்றையெல்லாம் வெறுத்து அங்கீகரிக்கவில்லை என்று தியானித்தோம். ஆனால் 1000 வருட அரசாட்சியின் பொழுது இந்த நிலைமை முற்றிலுமாக மாறுபடும். தேவன் அவற்றை ஏற்றுக்கொள்கிறார். ஏசாயா 61:9. அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு சிறந்த சாட்சிகளாக போகப் போகிறார்கள் என்று இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இன்றைய நாட்களிலே சபையோ இஸ்ரவேல் தேசமோ தேவன் நினைக்கிற நோக்கத்தை நிறைவேற்றுகிறதாக இல்லை. நாம் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறோம் என்று விசுவாசித்த போதிலும் அவர் இவ்வாறு நடக்கும் என்று கூறின காரியங்களே நடக்கிறதாயிருக்கிறது. மேலும் நாம் பக்தியின் வேஷத்தை தரித்து அவருடைய வல்லமையை மறுதலிக்கும் நாட்கள் வரும் என்று அவர் நம்மை எச்சரிக்கிறார். தொடர்ந்து ஏசாயா 61:10 பாருங்கள். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூர்ந்திருக்கிறது என்று சொல்லப்படுவது அவர்கள் பெற்றுக்கொள்ளப் போகிற மகிழ்ச்சியையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளப் போகிற சமாதானத்தையும் பற்றி சொல்கிறது. இன்றைய நாட்களிலேயும் அநேகர் இப்படிப்பட்ட பூரிப்பான மகிழ்ச்சியையும் களி கூறுதலிலும் இருக்கிற நிலையையும் சபை ஆராதனைகளிலே செய்திகளிலே பெற்றுக்கொள்கிறார்கள். வேதபாட தியானமும் ஜெபமும் இந்த விசுவாசிகளுக்கு இவற்றை கொடுக்கக்கூடியதாயிருக்கிறது. நாம் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய திட்டமும் கூட. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, எத்தனையோ மாதங்களாக ஒருவேளை வருடங்களாக நீங்கள் இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையிலே பூரண சமாதானமும் பூரண மகிழ்ச்சியும் உண்டா என்பதை சற்றே சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய எண்ணங்கள் எப்பொழுதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருக்கிறதா? மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார் என்று பார்க்கிறோம். மேசியா இங்கே தொடர்ந்து பேசுகிறார். அவருடையவர்கள் துதியின் சங்கீதத்தோடு இணைந்து கொள்ளலாம். அவர்கள் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைவார்கள். இன்னும் நம்முடைய சபைகளிலே உள்ளோர், தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் இந்த மகா பெரிய மகிழ்ச்சியை இழந்து தவிக்க காரணம் என்னவென்றால் அவர்கள் ஐக்கியத்தை விட்டு வெளியே காணப்படுகிறார்கள். விசுவாசிகளோடு ஐக்கியமாக இருக்கிறதில்லை. அவருடைய வாழ்க்கையிலே பாவமும் தேவ சித்தத்திற்கு எதிராக போகின்ற நிலைமையும் காணப்படுகிறது. தங்களுடைய சுய சித்தத்தின்படியே செல்கிறார்கள். எனவேதான் அவர்களிலே மகிழ்ச்சி இல்லை. நம்முடைய வாழ்க்கையை சற்றே நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் மகிழ்ச்சியை இழந்தவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் அது நம்முடைய தவறாகவும் இருக்கலாம். தேவையான அளவு
விசுவாசிகளோடு ஐக்கியம் கொள்ளாமல் இருக்கும் பொழுது நிறைவான மகிழ்ச்சி இல்லை. நம்முடைய சந்தோஷங்களையும் துக்கங்களையும் பகிர்ந்து கொள்ள, நம்மோடு சேர்ந்து தேவனை ஆராதிக்க, அவரை துதிக்க, நம்மோடு சேர்ந்து தேவனிடத்திலே ஜெபிக்க நமக்கு சரியான ஐக்கியம் இல்லாமல் இருக்கும் பொழுது ஒரு நிறைவான மகிழ்ச்சியை நாம் இழந்தவர்களாய் காணப்படுகிறோம். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் கணவனோ உங்கள் மனைவியோ உங்களுக்கு தேவனால் அருளப்பட்ட ஒரு விசுவாச ஐக்கியமாக இருக்கலாம். அப்படி இல்லை என்றாலும் திருச்சபையிலே சரியான ஐக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமான ஒன்றாயிருக்கிறது. ஏசாயா 61ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்கள். அந்நாளில் பொருளாதார ஆசீர்வாதமும் உடல் ரீதியான ஆரோக்கியமும் உண்டாவது மட்டுமல்ல, உண்மையான ஆசீர்வாதமாகிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் உண்டாயிருக்கும் என்றே இந்த வசனம் சொல்கிறது. ஏசாயா 61:11. பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும் தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவைகளை முளைவிப்பது போலவும் கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார். தொடர்ந்து இப்பொழுது நாம் ஏசாயா 62ஆம் அதிகாரத்தையும் தியானிக்க வேண்டும். இதிலே மேசியாவின் வருகையை குறித்த ஆழ்ந்த விருப்பத்தை உடையவர்களாக நாம் காணப்படுகிறோம். இந்த மகிழ்ச்சிக்காக ஒவ்வொரு விசுவாசியும் அவருடைய வருகையை மிக்க விருப்பத்துடன் எதிர்பார்க்கிறவனாய் காணப்படுவான். ஆனால் சிலர் தங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெறுவதற்காகவே அவருடைய வருகையை எதிர்பார்ப்பார்கள். அவருடைய வருகையை ஒரு தப்புவிக்கும் கருவியாக பயன்படுத்தத்தான் இன்றைக்கு அநேகர் நினைக்கிறார்கள். ஒரு இறையியல் கல்லூரி மாணவன் அடுத்த நாள் எபிரேய வகுப்பு இருந்தபடினாலே இவ்வாறு ஜெபித்தானாம். இயேசுவே, சீக்கிரம் வாரும், நீர் சீக்கிரம் வருவேன் என்று சொன்னது போல இப்பொழுதே வாரும் என்று ஜெபித்தானாம். காரணம் என்ன தெரியுமா? அவனுக்கு எபிரேய பாடம் என்றால் பிடிக்காது. அது அவனுக்கு இடைஞ்சலாக தோன்றினபடினால் அவ்வாறு ஜெபித்தான். பிறகு அவன் பட்டம் படித்து வெற்றி பெறும் வேளையும் வந்தது. பட்டம் பெற்ற மறுவாரத்திலே அவனுக்கு திருமணமும் ஒழுங்கு செய்யப்பட்டது. ஆகவே பட்டமளிப்பு நாளுக்கு முன்பு இவ்வாறு ஜெபித்தான். இயேசுவே, நீர் இப்பொழுது வரமாட்டீர் என்று விசுவாசிக்கிறேன். நீர் ஏற்ற காலத்திலே வரப்போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னானாம். அருமையானவர்களே, இன்றும் அநேகர் இப்படித்தான் இருக்கிறார்கள். தங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறதென்றால் இயேசு சீக்கிரம் வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். உலகத்திலே அத்தனையும் அவர்கள் விரும்புகிறது போல நடந்து கொண்டிருக்கும் என்றால், இயேசுவே நீர் பின்னாலே வாரும், இன்னும் அநேகர் உம்மை அறிந்து கொள்ள வேண்டுமே என்றெல்லாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுவார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய வருகையை பற்றிய மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை சற்றே சிந்தித்து பார்ப்போம். உண்மையாகவே இயேசு வரும் என்பதாக அநேகர் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சியோடு அவருடைய வருகை பிந்தியிருந்தாலும் பரவாயில்லை என்று ஊழியத்திலே முன்னாலே நிற்கிறோமா? அல்லது நமது பாடுகள் தீர்ந்துவிட வேண்டும், இயேசு வந்துவிட வேண்டும் என்று நினைக்கிறோமா? எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். இயேசுவின் வருகைக்கு நாம் ஆயத்தப்படும் இந்த நாட்களிலேயே நாம் மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்த தவறிவிடக்கூடாது. நாம் வேலை செய்யும் இடத்திலே, நாம் தங்கியிருக்கும் தெருவிலே, நாம் பயணம் செய்யும் வாகனங்களிலே மற்றவர்களும் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டுமென்ற பாரத்தோடு செயல்பட ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அநேகரை நம் கண் முன்னாலே ஆண்டவர் காட்டுகிறார். எத்தனையோ பேர் துக்கத்தோடும் வேதனையோடும் கர்த்தரை அறியாமல் பற்பல பிரச்சனைகளிலே மூழ்கி கிடப்பதை நாம் அறிந்திருப்போம் என்றால் அவர்களுக்கு இயேசுவே வெற்றி, இயேசுவே விடுதலை என்பதை அறிவிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து ஏசாயா 62ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். சீயோனி நிமித்தமும் எருசலேமி நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தைப் போலவும் அதன் இரட்சிப்பு எரிகிற தீவட்டியைப் போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். இன்று எருசலேமிலே சமாதானம் இல்லாததற்கு காரணம் என்ன என்றால், அங்கே மேசியா இல்லை. அவர் தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அந்த எருசலேமை நீதியோடு ஆளுகை செய்ய மிக்க வாஞ்சியோடு அவர் காணப்படுகிறார். இந்த எருசலேம் நகரம் ஒரு நாளிலே பரிசுத்தமான நகரமாக மாறும். யெகோவாகிய தேவனின் வைராக்கியம் இதை செய்யும். மனிதன் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க முடியாது. எந்த மனிதனும் இந்த உலகத்திலே சமாதானத்தை கொண்டு வர இயலாது. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியமே இதனை கொண்டு வரும். ஒவ்வொரு விசுவாசியும் இந்த ஒரு ஏக்கத்தோடையே காணப்பட வேண்டும். அவ்வாறு வரப்போகும் எதிர்கால ஆசீர்வாதத்தை தியானிக்கும் ஒவ்வொரு விசுவாசியும் சிருஷ்டிகளும் தற்போதுள்ள நிலைக்காக வேதனைப்படுவார்கள்.
தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்களுடைய பூமியின் வாழ்க்கை பயணத்திலே களைப்படைந்து விட்டீர்களா? அப்பா வீட்டின் ஐக்கியம் வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? ஒவ்வொரு விசுவாசியும் தன்னுடைய வாழ்க்கையிலே இதையே விருப்பமாக கொண்டவர்களாய் வாழ வேண்டும். தொடர்ந்து 2ஆம் வசனத்தை பாருங்கள். ஏசாயா 62:2. ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். புது நாமம். ஆம், புது இருதயம், புதிய சூழ்நிலை, புதிய பூமி, புதிய நீதி, இவை எல்லாவற்றிற்கும் புதிய பெயர் தேவை. நம்மில் காணப்படுகிற பழைய மனிதனின் சுபாவம் சென்றுவிட்டது. நாம் புது சிருஷ்டியாக இப்பொழுதும் அப்பொழுதும் இருப்போம். புதிய எருசலேமிலே அவ்விதமாக காணப்படுவோம். எதிர்காலத்தை குறித்த ஒரு சிறந்த ஓவியம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? மீட்பு என்பது மனிதனுக்குரியது மட்டுமல்ல, சபை, இஸ்ரவேல் தேசம் மற்றும் பூமிக்கு உரியது. அப்பொழுது சாபம் நீங்கும். நாம் இப்பொழுது வேதனையால் தவிக்கிறோம். அந்த பெரிய மீட்பின் நாளுக்காக நாமும் காத்திருக்கிறோம். ஏசாயா 62:3. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாயிருப்பாய். இந்த விதமானதொரு சிறந்த நிலைமையை இஸ்ரவேல் தேசம் பெற்றுக்கொள்ளப் போகிறது என்பதைத்தான் இங்கே ஏசாயா முன் அறிவிக்கிறார். 62ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்கள். நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எண்ணப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஹெப்சிபா, பியூலா என்ற பெயர்களை கொண்ட பாடல்களை இந்த அநேக கூட்டங்களிலே நீங்கள் பாட கேட்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் கூட அந்த பெயரை உடைய ஒருவராய் இருக்கலாம். ஒரு எப்சிபா அல்லது பியூலாவாக நீங்கள் இருக்கலாம். எனக்கு அருமையான சகோதரியே, நீங்கள் இந்த பெயருக்கு அர்த்தத்தை அறிந்தவர்களாக இருக்கிறீர்களா? இந்த வசனம் எதை குறித்து இங்கே சொல்லுகிறது என்று சற்றே பார்ப்போம். இஸ்ரவேல் தேசம் கைவிடப்பட்டதாக காணப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு பின்பு அத்தேசத்தின் நிலை இதுதான். இதுவே அதனுடைய ஓவியம். நீங்கள் அந்த தேசத்தை சுற்றி பார்க்கும் வாய்ப்பை பெற்றீர்கள் என்றால் உங்களுக்கு அந்த தேசத்தை பார்த்தவுடன் நினைவிற்கு வருவது இது கைவிடப்பட்டது என்ற வார்த்தையாகவே இருக்கும். அந்த நிலத்தை பற்றி இவ்விதமே சொல்லப்படுகிறது. ஆனால் வரப்போகின்ற 1000 வருட அரசாட்சியிலே அதன் பெயர் எப்சிபா என்று அழைக்கப்படும். அதற்கு கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார் என்று அர்த்தமாகும். அது பிரியமான தேசமாக மாறப்போகிறது. இன்றைய எருசலேமை அநேகர் விரும்ப மாட்டார்கள். ஆனால் எதிர்காலத்திலோ அது விரும்பப்படத்தக்க ஒரு தேசமாக மாறப்போகிறது. உன் தேசம் பியூலா என்று சொல்லப்படும். இதற்கு வாழ்க்கைப்பட்டவள், அதாவது திருமணம் ஆனவள் என்ற அர்த்தமாகும். ஏனென்றால் அப்பொழுது ராஜா அங்கே இருப்பார். அவர் பாதுகாப்பாக இருப்பார். அவருடைய சமூகம் அங்கே இருப்பது மகிழ்ச்சியான ஒரு காரியம். தொடர்ந்து 5ஆம் வசனத்தை பாருங்கள். வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாயிருப்பார். ஆம், மணவாளன் மணவாட்டி மீது மகிழ்ச்சியாயிருப்பது போல தேவனும் இஸ்ரவேல் மீது மகிழ்ச்சியாக இருப்பார் என்று இங்கே வாசிக்கிறோம். அருமையானவர்களே, தேவன் உங்களிலே மகிழ்ச்சியாக இருக்கும் நிலை உங்கள் வாழ்க்கையிலே இருக்கிறதா என்பதை சற்றே சிந்தித்து பாருங்கள். ஒரு நாள் தேவன் இஸ்ரவேல் தேசத்தின் மேலே மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறார், இது சத்தியம். ஆனால் அதே வேளையிலே இன்று அவரை அறிந்தவனாக வாழ்கிற நானும் நீங்களும் அவருக்கு பிரியமானவர்களாக வாழுகிறோமா என்பதையும் எண்ணி பார்க்க வேண்டும். நம்மை நினைக்கும் பொழுது, நம்மை பார்க்கும் பொழுது, நம்முடைய பேச்சை அவர் கேட்கும் பொழுது அவருடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி உண்டாகுமா? ஒருவேளை இதையெல்லாம் என் தேவன் கவனிக்கவில்லை என்று சொல்லி நான் எனது விருப்பம் போல நடந்து கொண்டிருக்கிறேனா? சற்றே சிந்தித்து பார்ப்போம். எப்பொழுதும் அவர் நம்மை பார்க்கிறவராயிருக்கிறார். நீர் என்னை காண்கிற தேவன் என்று ஆகார் அன்றைக்கு பெயர் கொடுத்தாள். அருமையான சகோதரனே, இன்று நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் காரியங்களை கர்த்தர் பார்க்கும் பொழுது அவர் உள்ளத்திலே மகிழ்ச்சி உண்டாகுமா என்பதை எண்ணி பார்த்தவர்களாக தொடர்ந்து நாம் செல்லுவோம். ஏசாயா 62ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ரா முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே,
நீங்கள் அமெரிக்கையாயிருக்கலாகாது. இந்த ஒரு ஏக்கம் தொற்று நோய் போல் பரவக்கூடியது. தாகமான இருதயம் தண்ணீரை நாடும். அதே போலத்தான் தேவனுடைய நாமத்தின் மேலே தாகமுள்ளவர்கள் தேவனிடத்தில் வந்து தாகத்தை தீர்த்து கொள்வார்கள். மற்றவர்களையும் அந்த ஜீவ தண்ணீரண்டை நடத்துவார்கள். ஒவ்வொரு விசுவாசியும் எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்வான், ஜெபம் செய்வான். மேலும் சமாதானமுள்ள அந்த நாளுக்காக வாஞ்சித்து ஏங்குகிறவனாயும் காணப்படுவான். 6ஆம் வசனத்திலே நாம் என்ன பார்க்கிறோம்? கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்கள் அமெரிக்கையாய் இருக்கலாகாது. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணும்படியாக நீங்கள் அழைக்கப்பட்ட ஒருவராய் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அமைதலாய் இருக்க இது காலம் அல்ல. அநேகரை துரிதமாய் நீங்கள் கர்த்தரிடத்திலே வழி நடத்த வேண்டிய நாளாய் இருக்கிறது. தொடர்ந்து 62ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்கள். அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். இதே போல எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலேயும் தேவன் சொல்லுகிற காரியம் காணப்படுகிறது. வாசிக்கிறேன், கவனியுங்கள். எசேக்கியேல் 21:27. அதை கவிழ்ப்பேன், கவிழ்ப்பேன், கவிழ்ப்பேன். உரிமைக்காரனானவர் வருமட்டும் அது இல்லாதிருக்கும். அவருக்கே அதை கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். தொடர்ந்து ஏசாயா 62ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திற்கு வாருங்கள். நீங்கள் சீயோன் குமாரத்தியை நோக்கி, இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் பூமியின் கடையாந்தரம் வரைக்கும் கூறுகிறார். இங்கே தேவனுடைய அறிவிப்பை பார்க்கிறோம். இந்த அறிவிப்பு இந்த நாட்களுக்கு சரியாக பொருந்தும். இஸ்ரவேலின் ரட்சிப்பு என்பது தேவனுடைய மொத்தமான ரட்சிப்பின் திட்டத்திலே ஒரு பகுதியாகும். நாம் ஒவ்வொரு இஸ்ரவேலருக்கும் தேவனுடைய சுசேஷத்தை கொடுக்க வேண்டியது அவசியம். மேசியா அவர்களுக்கு இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போது அவர் பூமியிலே ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். தொடர்ந்து ஏசாயா 62:12ஆம் வசனம் பாருங்கள். அவர்களை பரிசுத்த ஜனமென்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள். நீ தேடிக் கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய். இஸ்ரவேலரை இன்று பரிசுத்தவான்கள் என்று நாம் அழைக்க முடியாது. காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் இன்னும் மீட்கப்படவில்லை. இப்பொழுது எருசலேம் கைவிடப்பட்ட நகரமாக இருக்கிறது. ஆனால் ஒரு நாள் வருகிறது, அப்பொழுது எல்லாமே மாறிவிடும். தேவனுடைய ரட்சிப்பானது இஸ்ரவேலரை மாற்றும். தேசமும், அதாவது இஸ்ரவேல் நாடும் மீட்பை பெறும். அந்நாட்களிலே ஜனங்கள் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுவார்கள். அந்த பூமியும் விரும்பப்படத்தக்க ஒன்றாய் மாறிவிடும். ஆனால் இன்றைக்கோ அப்படி அல்ல. அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒரு மகிமையான எதிர்காலம் இதற்கு காத்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இப்பொழுது கொண்டு வந்திருக்கிற மகிமையான வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இஸ்ரவேல் தேசம் அந்த 1000 வருட அரசாட்சிக்காக காத்திருப்பது போல நாமும் ரட்சிப்பை பெற காத்திருக்க வேண்டியதில்லை. இன்றே நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கர்த்தரண்டை நாம் கடந்து செல்ல முடியும். அவர் கொடுக்கும் நித்திய சந்தோஷத்தை இன்றைக்கே பெற்றுக்கொள்ள முடியும். நேயர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அதிக பிரயோஜனம் உள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். சரி, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? 1000 வருட அரசாட்சியிலே விசுவாசிகளுக்கு இஸ்ரவேலரே ஆசாரியர்களாக இருக்கப் போகிறார்கள். இன்றைய நாட்களிலே சபையோ இஸ்ரவேல் தேசமோ தேவன் நினைக்கிற நோக்கத்தை நிறைவேற்றுகிறதாக இல்லை. திருச்சபைகளிலே நாம் சரியான ஐக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை இன்று அநேகர் ஒரு தப்புவிக்கும் கருவியாக பயன்படுத்த நினைக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை இன்று அநேகர் ஒரு தப்புவிக்கும் கருவியாகவே பயன்படுத்த நினைக்கிறார்கள். இஸ்ரவேலின் ரட்சிப்பு என்பது தேவனுடைய மொத்தமான ரட்சிப்பின் திட்டத்திலே ஒரு பகுதியாகும். தேவனுடைய ரட்சிப்பானது இஸ்ரவேலரை மாற்றும். நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும்
பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். ஏசாயா 25:4 பின்பாகம்.